ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கிறங்க கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மஸ்கட் பழம் புடுங்குற தோட்டத்தில் நிற்கிறோம். இதில் துக்கா உங்களோட பேர் எங்க? என் பேர் துக்கா. என் பேர் துசுந்து. என் பேர் அம்மா. நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த தோட்டத்தில் இந்த பழத்தை புடுங்கி சாப்பிட்டுட்டு இந்த தோட்டத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதற்கு முன்ன யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் எப்பயும் போறீங்க வரும். உங்களுக்கு வாங்க தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். நாங்க நட்டுருக்கிறோம். என்ன கலர்? பிளாக் கலர். இதுல இப்படி இருக்குது பாருங்க. இங்க மேலையும் காட்டு. இங்க இதுல பாருங்க பழுத்துட்டு. அப்ப நாங்க இதுல இருந்து இப்ப பழங்கள் புடிங்க கொண்டு போறோம். இதுதான் மஸ்கடான். அதுக்கு வேற என்ன மாச்சும் செல்விட் ஓகே, அப்படி அஞ்சால வாங்க பாப்போம். இங்க இதுல உணட்டியா கிடக்கு. இது கிரேப்ஸ் இல்ல. பாக்குற நீங்க கிரேப்ஸ் நினைப்பீங்க, கிரேப்ஸ் இல்ல. இது இதுதான் பழம். ஓ, எப்படி காத்திருக்குது பழம் என்றாலும் பழம் தான். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இருக்குது. அப்ப இதுல நாங்க முன்ன கேட்டனாங்க. அப்ப அவையால் இந்த கூட தந்திருக்கணும். இதுல அவையால் சொன்ன என்னன்னு சொன்னா, ஒரு எல்வி 450 கிராம் $2. அப்ப தந்தவையால். அப்ப நாங்க புடுங்குறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு பழம் புடுங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். துசாந்த் இதை புடுங்கி பார்த்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லுங்க. செம டேஸ்டா இருக்கு. இது கிரேப்ஸ் இல்ல, கிரேப்ஸ் இல்ல. இது நீங்க வீடியோல பார்த்துட்டு நீங்க நினைப்பீங்க கிரேப்ஸ் இல்ல. இது கிரேப்ஸ் இல்ல, மஸ்கட். கிரேப்ஸ் இனம்தான். கொடி எல்லாமே பார்க்க கிரேப்ஸ் கொடி மாதிரி தான் இருக்குது. ஓகே துக்கா, என்ன மாதிரி சாப்பிட்ட நீங்க? என்ன மாதிரி துக்காக பிடிக்கலையா? தோல் சாப்பிடக்கூடாது. துசாந்த் அப்படியே இருக்கு. இங்க வா, கிட்ட வீடியோல சொல்லு. துக்காக பிடிக்கலையா? துசாந்த பிடிச்சிருக்கா? ஓகே, நீங்களும் ஜோர்ஜியால இருந்தீங்கன்னா இந்த தோட்டத்தை சுத்தி பாருங்க. பார்த்து நீங்களே புடுங்கி கொண்டு போகலாம். பாருங்க எப்படி காயண்டு. நான் நிக்கல இப்படி காய் இருக்குமெண்டா. அப்ப இதுல 2 இனம் இருக்கு. ஒன்று கருத்த பழம், மற்றது இந்த பழம். இது எங்கட விட்ட நிக்கிறேன் இந்த கருப்புத்த. அப்ப இதுல புடுங்குவோம் நாங்க. ஓகே, அப்ப நாங்க குணட்டியா தான் புடுங்க போறோம். குணட்டியாயோ நோ அது கூட. அப்ப நீங்களும் ஜோர்ஜியால இருந்தீங்கன்னா புடுங்கி சாப்பிடலாம். எனக்கு இது இந்த பழம் பிடிச்சிருக்கு. துக்காக்கு பிடிக்கலையா? மன துசாந்து பிடிச்சிருக்கு. உமாக்கு என்ன? எனக்கு இது சரியான விருப்பம். ஆனா இந்த மரம் உங்கட விட்ட நிக்குது. கடையில வாங்கினாங்க $6 அதுல எந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நான் அந்த 25 வகையான பழங்களை சாப்பிட்ட தருணம் போட்டிருப்பேன். அதுல இந்த பழம் நான் உங்களுக்கு காட்டினேன். அப்ப இது வேற நாடு, உங்கள் நாடுகள்ல இருக்கும்னு சொல்லி கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. இது மஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் இல்ல, நான் சொல்றேன் இப்ப லண்டன், பிரான்ஸ் எல்லா நாட்டுல இருந்து இது பாப்பாங்க தானே. அப்ப அந்த நாடுகள்லயும் இது இருக்கொண்டு இருந்தா கொமெண்ட்ஸ்ல யாராவது பாக்குற நீங்க உங்கள் நாட்டுல இருந்தா சொல்லுங்க. இந்தியாவில இருக்குமென்று நினைக்கல நான். இது செங்கா. அதுல பழமிடை தானே புடுங்க. அந்த பழத்தை புடுங்க. நிறைய இருக்குல்ல அது.
ஆனா இது எத்தனை ஏக்கர் கிணறு இருக்காங்க? இது வந்து நாங்க விறக்க அந்த முன்னுக்கே இருந்தல்ல தோட்டம், அதுவும் இவங்க ஃபேக்டரி வந்து அங்கால இருக்குது பதப்படுத்துறது. இதுல வேறங்க அப்படியே பெட்டிய பழம், இதுல எப்படிங்க இது நல்லா இருக்கு. இது வந்து இந்த சேம் லைக் இது வந்து கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்குது. கிரேப்ஸ் மாதிரி தான், ஆனா டேஸ்ட் வந்து வித்தியாசம். லைட்டான புளியும் இருக்கும், ஆனா நல்ல பழம் வந்து நல்ல இனிப்பு. காய் தேவையில்லை, காய் தேவையில்லை தான். பட் இப்போ வந்து நாங்க காயை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு செல்லும் இந்த மாதிரி எப்படி இருக்கு காய். இது வந்து நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. காய் வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கான். பாப்பேன் நானும் இருக்கு சாப்பிட்டு. காய் வந்து லைட்டா புளிக்குது, ஆனா இது வந்து வித்தியாசமான டேஸ்ட். இங்க பாருங்க, இதுல வந்து பாருங்க காய் இருக்குது, இங்கால பழம். நீங்களும் வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஜோர்ஜியால இருந்தீங்கன்னு சொன்னா வாங்க, வந்து எவ்வளவு நீங்க புடுங்கி சாப்பிட்ற காசு கொடுக்க தேவையில்லை. நீங்க வந்து அந்த பாஸ்கெட் ஒன்று தருவாங்க, அதுல வந்து நீங்க வந்து என்னன்னா ஒரு எல்பி நிறுத்திட்டு அதுல முன்ன கொண்டு போனா நிறுத்திட்டு ஒரு எல்பிக்கு $2. இது NNP இல்லையா, இது வந்து NNP இல்லை. அதால வந்து நீங்க வந்து இப்ப நாங்க லாஸ்ட் டைம் ஆப்பிள் கார்டன் போக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்து NNPயே $13 எடுத்தவங்க. இங்க வந்து NNP இல்லாதபடியா நீங்களும் வந்தீங்கண்டா புடுங்கிட்டு போயிடலாம். இது வந்து நான் வந்து கூட வாரேன்டா ஃப்ரெஷ். இப்போ அப்பளும் வந்து நான் கடையிலன்னு சொன்னா வேண்டி சாப்பிட்றதில்ல, ஆனா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றேன்டா நான் வந்து சாப்பிட்றேன். அதே மாதிரி இதுவும் வந்து நான் தோட்டம் இருக்குதுன்ட்டு தான் அப்போ நேராக வந்து புடுங்கி சாப்பிடணும் பண்ணிட்டு அதோட நாங்களும் வந்து ஒரு 2-3 எல்பி வேண்டி கொண்டு போகிறோம். இங்க கோடி விளையாட போறாங்களா? அப்ப நீங்களும் வந்தீங்கன்னா இப்ப சில பேருக்கு வந்து இந்த பழம் பிடிக்காது, விளையாடத்தான் பிடிக்குமெண்டா பேரண்ட்ஸ் தாய்தப்பன் வந்து பழத்தை பிடுங்கன்னா பிள்ளைகள் இப்படி விளையாடலாம். நல்ல இடம் இருக்கு, நல்லா எல்லாம் புல்லெல்லாம் பட்டி இருக்கிறான் பாரு. அங்க பின்ன பாருங்க, அங்காலயம் இருக்கு, இந்த அதையும் காட்டு. அந்த பக்கம் தோட்டம் தான், நாங்க அதை நாங்களை கவர் பண்ணிக்கிறக்க காட்டுறேன். அப்ப இதுல அப்ப நாங்க அங்கால புடுங்கினாங்கள, அது வந்து லைட்டா புளிப்பு. இதுல வந்து பார்த்தோம் செம இனிப்பு நிக்குது, அப்படி டேஸ்டா இங்க பாருங்க. ஆனா உங்களுக்கு இத பார்க்க நாவல் பழம் மாதிரி அந்த இது இல்ல, நாவல் பழம் தூரத்துல இருந்து பார்க்க இப்படி இருக்கும் இல்ல, ஆனா நல்ல பழம். இதுல புடுங்க, நல்லா அப்படியே புடுங்க, இதை புடுங்க வந்து அப்படி இருக்கு டேஸ்ட். எப்படி இருக்குன்னு பாருங்க பழம். அப்படி சுசான் சாப்பிட இல்லையா, எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களும் வந்து வாங்க, வந்து புடுங்கி இரண்டுங்க. அப்ப நாங்க ஒரு 10 எல்பி புடுங்க, 10 எல்பி எடுத்து வாங்கிடுவோம். நல்ல டேஸ்டா இருக்கு. இங்க வர யாராவது நீங்களும் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க, விருப்பம்டா வந்து புடிங்க கொண்டு போங்க. பெரிய பியாஸ் மரம் அன்னைக்கு பாருங்க, இங்க காய்ச்சி புடுங்கு வாராட்டு பேசா பியாஸ் பெரிய மரம். அந்த ஊர்ல விளாத்தி மரம் வந்த மாதிரி வேற இங்க காய்ச்சல் இதாண்டி போயக்கூடாது.
அப்ப நீங்க இது வந்தீங்கன்னா இதையும் இதுலயும் பிடிங்கிட்டா அங்க அதுல இது வந்து பச்சை தண்ணி மாதிரி தாங்க. இது சரியான கலர் தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து கருத்த கலர். ஓகே, இது துக்கா சொல்லுது மஸ்கட் இல்லையா? அப்ப யாராவது நீங்க வீடியோ பாக்குற நீங்க இதுக்கு என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓ மை காட், எப்படி பழம், என்ன பழம்டா அப்படி. நாங்க வந்து லாஸ்ட் டைம் ஆப்பிள் கார்டனும் போகக்குள்ள அப்படிக்காய் பிங்க் கலர் தானே இது. யாராவது வீடியோ பாக்குற நீங்க இதண்டா பாருங்க, இதுல குணட்டிய செய்ய முடியாது கொட்டுறதுக்கு. கொட்டுற பிரச்சனை இல்லையா, கொட்டுற அவங்க எடுக்க தேவையில்லை. நீங்க நல்ல காயா புடுங்கிடும். எல்லாத்துலயும் புடுங்கணும். இது வந்து வேற கலர், அது மற்றது வந்து பாருங்க. இதுதான் தோட்டம். ஒவ்வொரு கீறு மாதிரி நட்டுக்கிறாங்க. ஆனா இதுக்கு தண்ணி என்ன மாதிரி விடுறாங்க இங்க பாருங்க. இதுல பைப் இருக்கு. இந்த பைப்பால நான் நினைக்கிறேன் திறந்து விட்டா சீரம் நினைக்கிறேன் தண்ணி. இங்க பாரு, இஞ்சால வந்து வேற இஞ்சி எப்படி இருக்குண்டு. இதான் இந்த நாங்க வந்து அங்க ஸ்ரீலங்கா பண்ண விட்டோம் அந்த கூழாப்பழம் பழத்தை தானே. அப்ப வந்து நாங்க அந்த ரோட்டால வரைக்கும் மரத்துல வந்து இதே கலர்ல கூழாப்பழம் காய்ச்சிருப்போம். இப்படி அந்த இந்த கலருக்கு வந்துட்டு தான் பிறகு வந்து அந்த நாவல் பழம் இதுக்கு மாறும். நாவல் பழத்தை சொல்றோம். மரத்துல வந்து இப்படி கலருக்கு வரும். நாங்க அங்க வரக்குள்ள அப்படி இருந்தோம். பாருங்க இப்படி காய்ச்சி. வாங்க வந்து தாராளமா புடுங்கி சாப்பிட்டு போங்க. ஒரு எல்வி வந்து $2 தானா. நல்ல தேவையா விருப்பமானாக்கள் வந்து நல்லா புடுங்கி சாப்பிடும். பாருங்க, இந்தியாவில் வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து பழம் பிடுங்க வந்திருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு வந்து வெதர் வந்து நல்ல வெதராக இருக்குது. அந்த வெயில் இல்லாதபடியாக நல்லா இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இதில் இந்தியாவில் வந்து இங்கே வேறு எப்படி இருக்கு பச்சை என்ன காய் இஞ்சி. ஆனால் உண்மையா இதுதான் காய். என்னால முடியும். ஆனா இது என்ன இப்படி நாங்க அந்த அப்பிளுக்கு போனோம் தானே. அதுல ஒரு ஆப்பிள் மரத்துல பிளாஸ்டிக் இதுவும் அது மாதிரி தான் இருக்கு எனக்கு பாக்க. நீங்க யாராவது பாக்குற நீங்க நிக்காதீங்க, பிளாஸ்டிக் இல்லையா. இது உண்மையா காய்தான். பாருங்க இப்படி இருக்குண்டு. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் இது ஆரம்பத்துல காய்க்க இப்படித்தான் காய்க்கும். பிறகு வந்து அவங்களை புடுங்க நான் நினைக்கிறேன் ஒரு விசா 2 விசா அவங்க வருமானம் எடுத்துட்டு தான் நாக்களை உள்ளுக்கு விடுவாங்க. என்டர்ன் பண்ண விடுவாங்களா ஆக்கள். எப்படி இருக்குன்னு அதுல மட்டும் இல்ல, இந்த பச்சை மரம் ஆகலும் காய்க்குதுன்னு சரியா. ஆனா இது வந்து அந்த சில்வர் கலர்ல தான் வரும், இந்த செப்பு கலர்ல இந்த பழம் வரும். ஆனா இது நல்ல டேஸ்டா இருக்குது. பிளாக் அந்த கருப்பை விட இது நல்ல டேஸ்ட். காயும் சாப்பிடலாம், நல்லா இருக்குது. பார்த்திருப்பீங்க. அப்ப சூப்பரா இருக்குது. பழம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த கருத்த பழம் பிடிச்சிருக்கு, இந்த பழம் பிடிச்சிருக்கு. அப்படியே அங்கால நிறைய பேர் ஆட்கள் வந்திருக்கிறாங்களா. அப்ப அவங்களையும் நாங்க காட்டிட்டு வீடியோ நிறைய செய்வோம். ஹார பார்க் பண்ணிட்டு உள்ளுக்கு வர வேண்டியா கூடையும் வாங்கி கொண்டு பிறகு இதை கூடையை கொண்டு போய் அங்க நறுக்க கொடுக்கணுமா? அங்க வந்து கூடையை கொண்டே கொடுத்தா அவங்க நிறத்துக்கு எத்தனை எல்பி இருக்கோ அத்தனை எல்பிக்கு காசு வாங்க. என்னப்பா அது பழம் புதுசா இருந்தப்ப நீ நல்லதண்ட ஒன்னும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. என்ன மாதிரி துக்காக்கு பிடிக்கலையா? அவ வந்து கூடி ஒன்று வேண அப்ப வந்து கலர் கலரா இருக்கு.
அப்ப துக்கா வந்து இவைக்கு வந்து எல்லாமே இந்த பழம் தானே பிடிச்சிருக்கா. நாங்கள் வந்து எல்லாத்துலயும் முருங்கி இருக்கிறோம். ஆனா நீங்களும் வந்து ஜோர்ஜியால இருந்தா என்ன செய்யணும், விருப்பம்ண்டா வந்து பார்த்து பிடிங்கி சாப்பிட்டு போங்க. அப்ப நாங்க வந்து முன்னுக்கு ஒரு கடை உண்டு. அப்ப நாங்க இவ்வளவு வேண்டிட்டோம், இன்னும் பே பண்ணல. இதை கொண்டே கடையில கொண்டே கொடுத்து அவங்க நிறுத்திட்டு அவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு அதுல ஜேமும் வந்து விற்கணுமா. ஜேம் இருக்குது. அப்ப அதுலயும் என்னென்ன இருக்குன்றது அதோட இந்த வீடியோ நிறைய செய்வோம். அப்படியே வாங்க போவோம். கடையடைக்கு வந்துட்டோம். அப்ப வந்து இதுல பாருங்க அந்த இனிப்புக்கு வந்து அந்த தேன் பூச்சி வரைஞ்சி தேன் பூச்சி பறக்கிடும் இனிப்பு, நல்ல இனிப்பு தேன் பாருங்க. இதால வந்து மிளகரையும் வச்சு வைக்கணும். அப்ப பார்த்துருப்பீங்க. அப்ப நாங்க எல்லாம் புடுங்கிட்டு கொண்டு போனோம். அப்ப 4 எல்பி வேண்டியிருக்கிறோம். அப்ப பே பண்ணியாச்சு. அப்ப வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு டிஃப்ரெண்டான நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.